ஹைடா. இடன் மேரேஜ். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இடன் மேரேஜ் எனக்கு போடவே தோண மாட்டேங்குதா. இது போடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன் ஷாட் போடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வருது. கொஞ்சம் லேட்டாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க்கு கேட்குறீங்க, கொடுத்துருக்கேன். பட் அந்த சேனலில் இப்போதைக்கு எந்த வீடியோவும் இருக்காது, ஒரு 35 டேஸ்க்கு. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்க, ஜிகே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு, இல்லை வெளில நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே சம்திங், என்னன்னா ஏதோ புருஷனா அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன சொல்ல வரான் உங்களுக்கு புரியல. அவன் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவராக பேசிட்டேன், என்னை இது வரைக்கும் யாரும் இது போலலாம் பேசுனது கிடையாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு, நான் என்ன பேசுனேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? அவன் என்னை எப்படி பார்க்குறான் தெரியுமா, எங்கே பார்க்குறான்னு தெரியுமா? எனக்கு தெரியும் உன்னை எனக்கு பிடிக்காது, என்ன உனக்கு பிடிக்காது. ஆனாலும் உங்கள் அம்மா சொல்லிட்டு போனதை நீ மறந்துட்டியா? நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதான்டி சொல்கிறேன், புருஷன் நீ எனக்கு பொண்டாட்டி. நான் உங்ககிட்ட புருஷனா இது வரைக்கும் நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒன்று பிடிக்காது. பேசிட்டே உங்ககிட்ட வர ஒரு நிமிஷம், நீ நான் பேசினதை தப்பாக எடுத்துக்கிட்டே என்ன? நீ பேசுறது புரியலையே. எங்கே பாரு, பேசுறது சரியில்லை. நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா? அப்பா அப்பான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரையே, அவன் என்னை தப்பாக பார்க்குறான், தப்பாக பேசுகிறான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது சும்மா இது வந்து எல்லாரும் ஹைவாஷ்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் அவன் பிளான் வேறு. அவனுக்கு நான் வேணும், உனக்கு புரியுதா? நான் வேணும். ஏய் நிறுத்தடி, என்னடி பேசிட்டுருக்க? ஐயோ இங்கே பாரு சிக்கே, அவன் என்கிட்ட தப்பாக நடத்துக்க பார்க்குறான். என் காதில் என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்னு, அவன் என் வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் அவன்கிட்ட சொல்ல வர ஓதும் நிறுத்தடி. என்ன சொல்லிட்டு இருந்த? என் அம்மா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. உனக்கு புரியுதா இல்லையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? எங்க பாரு, நான் எதை மீன் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிகே பார்க்குறீங்க. ஜிகே அவன் ஷர்ட்டு கழட்டிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாரு, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேளு. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும், என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. போதும் நிறுத்தடி, ரொம்ப பேசிட்டா. பேசினது போதும். என்னை பார்த்து என்ன கேட்ட? எல்லாம் ஒரு புருஷனான்னு கேட்டதில்ல? அதான் புருஷனா என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். தூக்கி வரி போட்டுருச்ச நீங்கள். பாரு, புருஷனா அதுக்கு மட்டும் கிடையாது, ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணதும். இங்கே பாரு, முன்னாடி அவன் என்ன... ஏய் நிறுத்தடே, ரொம்ப பேசுடா. இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், சிவில் திருப்பிடுவேன். உங்ககிட்ட வர நீங்கள் அந்த பெட்டுக்கும் ஒரு கார்னரில் போயிட்டு என் கிட்ட வந்தேன்னா உனக்கு அவ்வளோ தான் கோவம் வருது. உனக்கு கோவம் வரக்கூடாதுமா அப்படின்னு நடந்து வந்துட்டே ரொம்ப ஓவராக பேசுட்ட. ஏன் அப்படி என்னை பார்த்து பேசினேன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டாம். பாரு, நான் எல்லாம் உனக்கு புரிய வைக்க தான் நான் இப்படிலாம் பேசினேன். அப்போ கூட நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ வரைக்கும் உனக்கு புரியல பார்த்தியா? எனக்கு என்னென்ன புரியணுமோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுடி. நீ எதுவும் எனக்கு புரிய வைக்க வேண்டாம். அவன் ஷர்ட்டு கழட்டி போட ரெடி ஆகிட்டான், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாரு, என்கிட்ட வராத அப்படின்னு அங்கேருந்து ஓட. ஏய் நைஸ் பையா விளாடுறாங்க, ஓடுற ஒரு கார்னரில் போய் நிற்கிறீங்க. அவன் உங்ககிட்ட வர டோரு ஓப்பன் பண்ணிட்டு வெளில போடலான்னு பார்க்க, இந்த ரூம்ல இருந்து ஒரு அடி வெளியே எடுத்து வச்சேன்னு வையன், உங்கள் அம்மா அப்பாவையும் இப்போவே போட்டுத்தல ஆர்டர் கொடுத்துருவான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி செக்கோ பார்க்குறீங்க. முன்னாடி பார்க்குற ஒரு ஃபோன், ஒரே ஒரு ஃபோன் கால் போதும்,
5 நிமிஷத்தில் 2 பேரும் காலியாயிடுவாங்க. பண்ணட்டுமா? ஏன் இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ண உங்களுக்கு? வாய் இருக்கு பத்தியா, அது தாண்டி எல்லாமே பண்ணது. உனக்கு புரிய மாட்டேங்குது. யார் வேணாலும் என் மேலே கை வைக்க, நான் ஒன்றும் அந்த பொண்ணு கிடையாது. எனக்கு தப்பாக பேசினா நான் அவனை ரிட்டன் திட்டினேன். என் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. உள்ளவாடி. அப்பா அப்பா அப்பா, நீ நீ ஏன் இப்படி இருக்க? அகைன் பேச ஆரம்பிச்சிட்டாளே. சிக்கி ப்ளீஸ் என்னை விட்டுறேன். உள்ளவா சிக்கி ப்ளீஸ். உள்ளவாடி. உன்னை மறந்துறியா சிக்கி? உனக்கு என்ன பிடிக்காது? பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஏய் உள்ளவாடி, நீங்கள் வெளியே ஒரு காலை எடுத்து வச்ச. ப்ளீஸ் என்னை விட்டுறேன். என் மொபைல் எங்கேயும் வச்சனே. எங்கே? எங்கே இருக்கு? ஒரு டேபிளில் அவன் மொபைல் இருக்குது. போய் கையில் எடுத்துட்டே. ஒன்றும் இல்லை வயன், உங்கள் அம்மா அப்பாவையும் எனி டைம் வாட்ச் பண்ண சொல்லி ஒரு 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களுக்கு தான் கால் பண்ண போகிறேன். என்னென்னா 5 நிமிஷத்தில் 2 பேரும் எங்கே இருந்தாலும் போட்டு தள்ளிடுங்க, அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எனக்கு காதுக்கு வரணும். அப்படி சொல்ல போகிறேன். அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நான் உனக்கு என்ன பண்ணேன்? எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன் தெரியல. உள்ளவா ஜேகே. 1 ஜேகே ப்ளீஸ். 2 ஜேகே. நீ கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ண உள்ளே வந்து நிற்கிறீங்க. குட்கா ஜேகே, என்ன உனக்கு பிடிக்காதில்ல? பிடிச்சா மட்டும்தான் லவ். அப்புறம் என்ன நீ முதல்ல ஃபீல் பண்ண மட்டும்தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஜிகே ஜிகே ப்ளீஸ். உன்னை எனக்கு பிடிக்காது தான். பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நோய் 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 அப்பா பாரு பேசிக்கிட்டே. இதோ இப்போ வரைக்கும் உன்னை பார்த்ததுலேருந்து ஏதாவது உனக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். கியான்னு மோஸ்ட்லி என்ன திரும்ப பேசுவேன்? வீட்டுக்கு எப்போ போகிறேன், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். இந்த வாய் தாண்டி எனக்கு பிடிக்காத. சரி போய் படு. சிக்கி சிக்கி ப்ளீஸ் சிக்கி படுடி. சிக்கி ஏய் சும்மா படு. என்னால் ஓடி உன்னை சேஸ் பண்ணி பிடிச்சி அப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நீயும் உன்னை உன் எனர்ஜிலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். படு. எப்பா அம்மா உன்னை பார்க்குறீங்க, நீ படுக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு உன் மொபைல் எடுக்க. சரி 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 படுக்கிறேன். போயிட்டு பெட்டில் படுக்கிறீங்க. அவங்க கிட்ட வரா. ஒரு மாதிரி நர்வஸா, பயம் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா அப்படி இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டீங்க. சிக்கி உங்கள் மேலே வரா. நல்லா ஃபீல் ஆகுதா? அவங்க சின்ன பிடிக்கிறா. கண்ணு மூடிட்டுருக்கீங்க. கிஸ் பண்ணலாம். அவங்க கிட்ட வரும்போது இது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் ஹெட்டு திருப்புறீங்க. அவன் அந்த பக்கம் வரான். ரைட் ஹேண்ட் சைடில் திருப்புறீங்க. இந்த பக்கம் வரான். என்னடி பண்ணிட்டுருக்க? வயசுன வெட்டுறேன். இரிட்டேட் ஆகிட்டு ஒரு சின்ன அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறான். ஒரு மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமாக வலிக்குது. ஒரு மாதிரி கட்டிச்சு அப்படி பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போக சிக்கி மேலே அப்படியே படுத்துட்டான். நோயே நோய் நோயின்னு பேசிட்டே இருப்பியே. ஏதாவது பேசாண்டே. இப்போ பேச. ஏன்னா இப்போ சண்டை போட. பிகாஸ் இப்போ தான் நீ அவன் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போகிறேன் கேட்பியா? அப்படி கேட்க உங்களுக்கு இது காதில் நல்லா விழுது. சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. சொல்றி அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தல்ல, பத்திக்கிட்டு வாய மூடுன்னு ஏதாவது கேட்டியா அப்படின்னு இப்போ ப்ரெஸ் பண்ண. இவ்வளோ நேரம் ஹர்ட் பண்ணது ஹர்ட் பண்ணனா புருஷனா? இவ்வளோ ஃபீல் உனக்கு கொடுத்துருக்கண்டி. ஹர்ட் பண்ணன்ற சொல்ல எப்படி இருந்ததா? இப்போ நம்புறியா? ஏதாவது சொல்லாண்டி. வாய மூடுன்னு கத்த முதலாம் கத்திக்கிட்டு இருந்தால கியான்னு
இப்போ பேசு அப்படி சொல்ல நீங்க நான் கூட நினைப்பேன், என்ன இவரு இவ்வளோ டெரராக இருக்காரு, இவர்கிட்ட இப்படி பேசட்டும் நிறைய நினச்சிருக்கேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ஒரு டம்மி பீஸு. உன்னை அந்த யோன் இருக்கான்ல, கீ கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறான். அவன் சொல்கிற மாதிரிலாம் நீ நடந்துட்டுருக்க. நீ யார் தெரியுமா? முட்டாள், கடைஞ்சி எடுத்த 1 நம்பர் முட்டாள். எழுந்து ஜிகே உங்களை பார்க்குறான். என்னடி சொன்ன? என்ன சொன்ன நீ? எவ்வளோ போட்டு நீ திருந்தலடா இன்னும். எவ்வளோதான் ஜிகே உன்னால் பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும் சொல்ல? ஏய், பேசுறது என்ன ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கான். அது அது உனக்கு இப்போதான் தெரியுதா? ஏய், இன்னும் உனக்கு என் மேலே பயம் வரலையா? உன் மேலே இருந்த கொஞ்சம் நஞ்சம் பயம் கூட போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு சொல்லு? உன்னை பார்த்து பயப்பட. உங்களை பார்க்குறா செம்ம காண்டில் மேலே வந்து எழுந்துட்டான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அவன் ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் வெளியே போயிட்டு டோர் க்ளோஸ் ஆன அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி படுத்துட்டு ஒரு மாதிரி உங்களை கவர் பண்ணி உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி குறுக்கி வச்சுக்கிட்டு உடம்புலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜிகே இருக்கிற வரைக்கும் உங்கள் பெயினை நீங்கள் அவன்கிட்ட காட்டிக்கவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்க. அவன் போன உடனே பயங்கரமாக அழுவுறீங்க, தேம்பி தேம்பி அப்படி அழுவுறீங்க. பெட்லேருந்து இறங்கி அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டே நிற்கிறீங்க. காலெல்லாம் ஒரு மாதிரி கிட்டக்கிட்டன்னு ஆடிட்டுருக்கு. ஸ்டேபிளாக நிற்க முடியல. உங்களுக்கு இது நல்லா ஃபீல் ஆகுது. பொறுமையாக நடந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து படுக்கிறீங்க. இந்த டைம் ஜேகே அவன் அந்த யூன்வோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கான். அவ்வளோ வெறியாகிறான். உங்களை நினச்சாலே உனக்கு ஏன் தெரியல, அவ்வளோ கோவம் வருது. கடுப்பில் அவன் நின்றுருக்கும் போது யூன்வோ அப்போவே வருவேன்னு நினச்சவை, லேட் ஆகிடுச்சு, உள்ளே வா. சைலண்ட்டாக உள்ளே போகிறான். வாயினை அடிச்சியா? இல்லைப்பா. ஓகே ஓகே, உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஏன்னு தெரில, அவள் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்படி சொல்ல ஜேகே, அதனால தான் எனக்கு கோவம் வருது. அவளை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டாண்ட தள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாய் எடுக்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். என்னடா மறுபடியும் அவங்க அம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம், விட்டு வந்துடலாம் அப்படிங்கிறியா? இல்லைப்பா. மனசு மாறிட்டியா? அமைதியாக இருக்கான். எது எப்படியோ மனசு மாறினி, அது வரைக்கும் போதும்டா. எப்போவுமே நீ வேற கூப்பிட்டு போய் விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவியா? கோவத்தில் ஏதாவது பண்ணுற போகிறேன்னு ஒரு பயமாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க ஜேகே இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருப்பான். அது அவன் மைண்டுக்குள்ளே போன உடனே ஓகே, அவன் நம்ம பொண்டாட்டி, அது எப்படி அங்கே எடுத்துகிட்டு போய் விட முடியும் அப்படிங்கிறது என்னமோ தெரியல. அவன் மைண்டுக்குள்ளே வந்து இதை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் ஆகிருக்கான். பட் அவனுக்கு உங்களை பிடிக்காது, அது மட்டும் மண்டியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஜேகே என்ன திங்க் பண்ணிருக்க? இல்லைப்பா. சரி வா, ஒரு ஒர்க் இருக்கு, போயிட்டு வரலாம். நீ வருவேன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படி சொல்ல நெக்ஸ்ட்டு எங்கே போகணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. நைட் ஆகுதா. ஜெகே வீட்டுக்கு வரான். படுத்துட்ருக்கீங்க. உங்களை பார்க்குறான். எப்படி உங்களை விட்டு போனானோ அதே போல் படுத்துட்ருக்கீங்க. கீழெல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. லைட்டாக உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் வச்சுட்டு கவர் பண்ணிட்டு அப்படி படுத்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்களே பார்த்துட்டு கையில் ஃபுட் கவர் இருக்கு. அப்பா, இதை எப்படிப்பா நான் இவர்கிட்ட கொடுக்க முடியும்? ஓவராக பேசுவாளே. இவங்க வாங்கி கொடுத்துருப்பான் உங்களுக்கு. அதை எடுத்து டேபிளில் வச்சுட்டு சைலண்ட்டாக வந்து அவன் ஒரு கார்னரில் படுத்துட்டான். உங்களுக்கு அவன் படுத்துட்டு கூட தெரியல, டயர்டில் அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஜேகேக்கு கால் வருது. இந்த சவுண்டு உங்கள் 2 பேருக்குமே கேட்குது. நீங்கள் கண்ணை திறக்கவே இல்லை. ஜேகே தான் கண்ணை மூடிட்டு மொபைல் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு பில்லோ கீழே இருக்கு எடுத்து காதில் வச்சு, ஹலோ ஏய் ஜேகே நான் தான். சொல்லுங்கப்பா. உங்கள் காதில் விழுது சைலண்டாக படுத்துட்ருக்கீங்க. ஜேகே ஒரு 10 நிமிஷம்பா, ரெடிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல ஆப்போசிட்லேருந்து என்ன சொன்னான்னு தெரில. சரிங்கப்பா 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 அதை மட்டும்தான் ஒரு 4-5 வாட்டி சொல்கிறான். கொஞ்ச நேரம் அவன் அந்த வீட்டிலேருந்தே கிளம்புறான். அவன் போன உடனே
எழுந்து உட்காருங்க. உங்கள் செஸ்ஸில் ஒரு கை வச்சுட்டு உங்கள் லைஃப் இப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே விக்ஸ் ஆயிட்டீங்க. காலை கீழே வச்சு எழுந்து போய் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அந்த ரூமை மெதுவாக க்ளீன் பண்ணிட்டுருக்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு மெய்ட் வராங்க. எத்தனை வாட்டி சொல்கிறேன், எனக்கு எந்த ஃபுட்டும் வேணாம், ஒழுங்கு மரியாதை தூக்கிட்டு போயிடுங்க. மேம் 2 டேஸாக ஃபுட் எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல முறைக்கிறீங்க. ப்ளீஸ் மேம், இது மட்டுமாவது சாப்பிடுங்களேன். எனக்கு எந்த ஃபுட்டும் வேணாம், புரியுதா? எடுத்துகிட்டு போகலன்னா தூக்கு மூஞ்சில் அடிப்பேன். அவங்களும் கொண்டு போயிடுறாங்க. நீங்கள் ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே உங்களை விட மாட்டான் அப்படின்னு. இந்த இவங்ககிட்ட இருந்து எப்படி உங்களுக்கு தப்பிக்கிறது தெரியல. அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. மொபைல் எடுத்து அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு டயல் பண்ணிட்டுருக்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே வரான். ஏய் வெளில வா. ஜேகேவை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு கண்டுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏய் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையாடி? நீங்கள் மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் வெறி ஆகிட்டு மொபைல் பிடுங்கி பெட்டில் தூக்கி போட்டுறான். நீங்கள் என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்போ உனக்கு வெளில வான்னு சொன்னேன். எதுக்கு வெளில வந்தோம்? அப்பா வந்திருக்காரு, வெளில வா. அவனை முறைக்கிறீங்க. என்னடி என்ன ஓரா பண்ணுற? முறைக்கிறியா? கொண்டு பிடுங்கி தூக்கி போட்டுருவான். இந்த மாதிரிலாம் இதை பார்த்தன்மை. அப்பா வந்திருக்காரு, வெளில வான்னு. நீங்கள் போவே இல்லை. அவன் பேசுறது காது கொடுத்து கேட்காம அவன் தூக்கி போட்டிருப்பான் இல்லையா, அந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேட போகிறீங்க. அவன் முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். உனக்கு இது வேறையா? விடு அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்க. அந்த யூன்வோ இதை பார்த்துட்டு நின்றுருக்கான். ஜேகே உங்களை இழுத்துட்டு போயிட்டு அந்த யூன்வோ முன்னாடி நிற்க வச்சுட்டு யூன்வோ பார்க்க, ஜேகே சொல்லுங்கப்பா, என்னடா கார்கி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு புரியுது ஜேகே எதுக்கு தனியாக அனுப்புகிறான்னு. நீங்கள் யூன்வோவை பார்க்க, ஜேகே என்னப்படி கார் டிக்கியில் ஒரு திங்ஸ் இருக்குது, கொண்டு வசிக்கிறோம். ஜேகேவை அனுப்பி விடுறான். அவனும் அங்கிருந்து போக அந்த யூன்வோ, வயன் ஏன் 2 டேஸாக சாப்பிடவே இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன் சாப்பிடாம இருக்கிறத பார்க்க அமைதியாக நின்றுருக்கீங்க. இப்போ கூட ஜேகே உன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போதோ எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது தெரியுமா வயன்? உங்கள் கண்ணே கலங்குது. தலை குனிஞ்சிட்டு அமைதியாக நின்றுருக்கீங்க. எல்லாம் இவனால தானே அப்படி தோணுது. அவ்வளோ கஷ்டமாக நின்றுருக்கீங்க. நீங்கள் அலறத பார்த்து அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா என்ன? சொல்லுவேன். மெதுவாக உங்கள் கையை எடுத்து விடுறீங்க. இதில் மட்டும் கரெக்டாக இருக்காளே. 1 மந்த்துக்கு அப்புறம் நீ எனக்கு தான் உன்னை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பேன். கையை போட்டால் மட்டும் என்ன வந்துடும் சொல்ல உனக்கு? அப்படி சொல்லிகிட்டே இருக்க. எல்லாம் உன்னால் தானே. என்ன எவ்வளோ ட்ரிக்கு பிளான் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அண்ணனுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கானே. ஏமா அழகாக பிறந்த சொல்ல. அவனை பார்த்து உங்கள் கண்ணில் தண்ணி வருது. உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல. உனக்கு எங்கள் அப்பா வயசு இருக்கும். எங்கள் அப்பா இது வரைக்கும் நான் பார்க்காம இருந்தது கிடையாது. ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வீட்டை நான் பிரிஞ்சதே கிடையாது. முன்னால் எல்லாரையும் நான் பிரிஞ்சிருக்கேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. 1 மந்த்துக்கு அப்புறம் நீ என் கூட தான் இருந்தாக்கணும். அது உன் தலை எழுத்த. அப்படி பேசிட்டே இருக்க. ஜேகே ஒரு பொக்கே கொண்டு வரா. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவன் ஸ்ட்ரிக்டாக இன்னொருக்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, பா இதான்ப்பா இருந்தது, இதான்ப்பா வாங்கினேன், நீங்கள் என்கிட்ட கொடு, நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஜேகே கிட்ட இருந்து அந்த யூன்வோ வாங்க. நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த யூன்வோ அந்த புக்கை எடுத்துகிட்டு, சாரி வயன், நான் வந்து உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், பட் பிடிக்கல, சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க, நீங்கள் ஒரு ஸ்மைலோட வெக்கோ மானோ சூது சொரண எதுவுமே இல்லைல்ல, ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அந்த ஹியூமோவை பார்க்க ஜேகேக்கு இங்கே பற்றிக்கிட்டு வருது. என்னடி பேசுகிற? நீ வந்து இவனோட எடுபடி இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னு கூட புரிஞ்சிக்க முடியாத அந்த முட்டாள் எடுபடி. ஜேகே கையெல்லாம் முறுக்குறான். இந்த யூனோக்கு
இவ ரொம்ப ஓவரா பண்றா அப்படிதான் இருக்கு. அவன் வயன் அவன் என் பையன். ஆ பையன்தான், பையனோட ஒய்ஃபை நீ எப்படி பார்த்துருக்கணும், உன் பொண்ணு மாதிரி பார்த்துருக்கணும். பட் நீ என்ன அப்படி பார்க்கலையே. இவனுக்கு வேர்த்து குத்துது ஒரு மாதிரி. அவன் ஒரு கை எடுத்து அவன் ஸ்வெட்ஸ்லாம் வைப் பண்ணிட்டே, அது நான் உன்னை அப்படி தானே பார்க்குறேன். அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் என்கிட்ட வந்து 1 month தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் பாருவேன் நீ கொஞ்சம் அப்செட்டா இருப்ப அப்படி சொல்லிட்டு தானே அந்த ஃப்ளார் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோ, தூக்கிட்டு போயிட்டு குப்பையில் போடு. வேணாம் வேணாம் வேணாம், நீயே வச்சுக்கோ, நீயே ஒரு குப்பை தொட்டி தான். அடுத்த செகண்ட் ஜேகே முடிய பிடிக்க, என்னடி ரொம்ப ஊரை பேசிட்டு இருக்க, திமுறா ஒதுக்கமுக்க அப்படின்னு கத்த. போதும், உனக்கு பயந்ததெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு என் மேலே அந்த கையெடு. எனக்கு இந்த புக்கே வேணாம், இங்கே இருக்கவும் வேணாம். தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ளே போக்க, அப்பா நான் தான் சொன்னல வேணான்னு, ரொம்ப ஊரை பண்ணுறான்ப்பா. நீங்கள் தான் எதுவும் பண்ண வேணாம். டேய் சின்ன பொண்ணுடா, விடு, எல்லாம் 1 month தான், 1 month வரைக்கும் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல ஜேக்கிக்கே இது ஒரு மாதிரி இருக்கு. ஏன் தெரியல, சைலண்டாக இருக்கான். அவரும் அந்த புக்கை எடுத்து கீழே போட்டு அங்கேருந்து போக, ஜேக்கி உங்களை திருப்பி பார்த்து வந்து இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்புறான்.